என்னம்மா கூகுள் மாதாஜி நீ இப்படி பண்ணுற? ஸோ கைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5th of March அண்ட் Thursday அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. மீன்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து கொடைக்கானல் ரைடு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா எப்போ வந்து மறுபடியும் அந்த ஒரு திரும்ப ஒரு கொலாபரேஷன் நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு சின்ன சர்ப்ரைஸ். இப்போ வந்து டைலாக் சொல்லிக்கிறேன் ப்ரோ. நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான். சரி நீங்கள் அப்புறமா யோசிச்சுட்டு போகிற வேலை சொல்லுங்கள். ஹாய் கைஸ், திருப்பியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் ட்ராவல் போட்டு வந்து இங்கிருந்து எங்கே ப்ரோ போகிறோம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து க்ளீனாக என்ன பிளான்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 4:30 ஆகுது. நைட்டு ஃபுல்லாக நானும் தூங்கலை, யாருமே தூங்கலை. எங்கள் 4 பேருமே யார் யார் இருக்கிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்னோவேஷன் பிளேஸ் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். அண்ட் வந்து ப்ரோ அப்படியே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய், ஸ்ரீ வ்ளாக்ஸ் ப்ரோ. அண்ட் நம்ம தமிழ் ட்ரக்கர் இருக்கிறாப்புல இப்போ தான் வந்து மலேசியா தாய்லாண்ட்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காரு. அண்ட் என்ன பிளான்னா வந்து இப்போது நந்தி ஹில்ஸ் போகிறோம் கிளம்பி. ஆல்ரெடி வந்து நந்தி ஹில்ஸ் ஒரு வாட்டி போயிருந்தோம். பட் இருந்தாலும் இந்த வாட்டி வந்து விஜய் சன்ரைஸ் பார்க்கணும் அங்கே, அதனால் நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கிளம்புனாரு. சன்ரைஸ் வர வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்ப. ஆமாம். ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான சன்ரைஸ். அது மட்டும் இல்லாமல் வீக் டேன்றதுனால வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். க்ரௌட் இருக்காது மோஸ்ட்லி. லாஸ்ட் டைம் போனப்போலாம் வந்து செம்ம க்ரௌடு, கழுவி ஊற்றிருந்தேன் அந்த வீடியோவில். இந்த வாட்டி ஹோப்ஃபுல்லி வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே செட், கிளம்ப போகிறோம். இப்போது என்ன பைக்கில் போக போகிறோம்னா நானும் தமிழ் ட்ரக்கரும் வந்து போனியும் வந்து FZ25 நம்ம மோட்டியில் போக போகிறோம். அண்ட் வந்து ப்ரோ ஆஸ் யூஸ்வல் வந்து ஒயிட் ஹார்ஸ். ப்ரோ உங்கள் பைக்கு தண்ணிக்குள்ள வெளியே தெரியும். ஸோ ஓகே, அது போய் பார்க்கலாம். இப்போ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரைட். லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் vlog. ஐயோ இதை சொல்ல மறந்துட்டேன். ஹலோ கைஸ், திஸ் இஸ் செரி அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா என் பேர் தான் சரி. சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. கண்டது கமெண்ட் பண்ணுங்க, கண்டதெல்லாம் பண்ணாதீங்க, நல்லது மட்டும் பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த ரைட். ஸோ தட்ஸ் இட், கிளம்பியாச்சு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 72 kilometers காட்டுது கூகுள் மாதாஜி. 6:20 போய் சேருவோம்னு சொல்லிட்டு ஹோப்ஃபுல்லி வந்து அதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன். போலாமா ப்ரோ? மறுபடியும் குஷி ஆகிட்டா ஒயிட் ஹார்ஸை பார்த்த உடனே துடிக்கிறாள் அப்படியே. இதுதான் வந்து ஆக்சுவலாக ஷார்க்கு, ஃபுல்லாக வந்து ஷார்க்லேயே ஸ்டிக்கரிங் பண்ணி வச்சிருக்காரு ஆர்சியா. சூப்பராக ஒரு ஸ்டிக்கரிங். ஆக்சுவலாக நம்மளும் பண்ணுவோம் மோட்டிக்கு ஒரு ஸ்டிக்கரிங். அப்புறமா ஃபஸ்ட்டு போயிட்டு இப்போ ஃபியூல் போடணும். ஃபியூல் போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஆல்ரெடி ஃபியூல் இருக்கு, பட் இருந்தாலுமே போட்டுக்கிறது நல்லது அப்படின்றதுனால ஃபியூல் போட போகிறேன். இந்த ரைடுக்கு அப்புறமா வந்து இன்னொரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமும் உங்களுக்கு இருக்கு. பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. அதை பற்றி நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறதில்ல, அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். மீன்ஸ் அதில் உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும் இன்னும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம், இன்னும் ஒரு ஹாப்பியான விஷயம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே. ஸோ காற்று அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏர் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு ஓட்டும்போது. இப்போ ஆக்சுவலாக நைட்டு ஃபுல்லாக சுத்தமாக தூங்கவே இல்லை. நானும் வந்து விஜய் வராதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணினே இருந்தேன். அப்படியே டைம் போகிறதே தெரியல எனக்கும். அப்படியே வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, மீட்டப் வீடியோ, பெங்களூர் மீட்டப் வீடியோ. அப்படியே அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே டைம் போனதே தெரியல. கரெக்டாக 3 o'clock வந்தார் கரெக்டாக விஜய் ரூமுக்கு. வந்தவொடனே அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நானும் சரி ஒரு 1 hour தூங்கலாம், தூங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன். ஏன்னா நானும் சுத்தமாக தூங்கல, அவங்களும் அங்கேருந்து ஓட்டிட்டு வந்திருக்காங்க சென்னையிலேருந்து. ஸோ அதனால் ஒரு 1 hour பிரேக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். பட் ஆனால் சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. குளிச்சுட்டு இன்னும் வந்து 62 kilometers இருக்குது. இப்போதைக்கு வந்து 10 kilometers கவர் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. சூப்பராக போயிடுங்க ரைடு. ஒயிட் ஹார்ஸ் பார்க்கறதுக்கு அப்படியே ஜொலிக்குது. செம்மையாக சைட் வச்சுருக்கிறான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சிட்டி அவுட்டரில் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு டோல் பூத் கிராஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக போன வாட்டி வந்தப்போ வந்து அந்த வீடியோவில் இந்த டோல் பூத்தில் தான் சீனே ஆகிடுச்சு. மீன்ஸ் வந்து இங்கே ஒரு டோல் இருக்குது, இதுக்கப்புறம் ஒரு டோல் இருக்குது, என்ன இது அது இதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் பயங்கரமாக போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்காக வந்து டோல் போட்டிருக்காங்க, இங்கே எடுத்திங்கன்னா அங்கே எடுக்க தேவையில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அது ஆனால் நார்மலாக வரவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் போர்டு கிட்ட மாட்டி வச்சுனா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு போன வாட்டி அம்மா இது பண்ணியிருந்தேன். ஸோ யூஸ்வலாகவே ஒரு பாயிண்ட் இருந்தாலே டப்புன்னு குறைஞ்சிரும். ஒரு 10 kilometer 20 kilometer போனோன்னே. இன்றைக்கினா தெரியல, குழந்தை அப்படியே வந்துட்டு இருக்குது அந்த மாதிரி. டைம் கரெக்டாக இப்போ 5:20 ஆகுது ப்ரோ. ஸோ வந்து ஃபஸ்ட்டு சாய் பிரேக் நிப்பாட்டியிருக்கோம். இன்னும் பெட்ரோல் ஸ்டாப்பே எடுக்கல. ஆக்சுவலாக வந்து நான் நினச்சிட்டே இருந்தேன் இந்த ரோட்டில் பெட்ரோல் பங்கே இருக்காது, என்ன பண்ணலான்ட்டு. பிரச்சனை இல்லை, அங்கே முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் போனால் இருந்துடும் பெட்ரோல் பங்க். என்ன சொல்கிறீங்க? சவுடும் தோ பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ் இப்போ வந்து கரெக்டாக இங்கே டீ பிரேக் நிப்பாட்டியிருக்கோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ டீ ரெடி ஆகிட்டு இருக்குது எங்களுக்கு. ரெடி ப்ரோ போகுது ரைடு. அப்படி நல்லா தான் ஓட்டுறோம் நார்மலாக. குளிர்தா? எனக்கு ஒன்றுமே சொல்லியாச்சு ஆக்சுவலாக வந்து எனக்கு எதுவுமே குளிர்ல. ஏன்னா வந்து நான் உள்ள லைனர் போட்டிருக்கேன். இதுலேயும் லைனர் கிடையாது, இவருக்கும் லைனர் கிடையாது. லைனர் போட்டிருக்காரு இவர் உஷாரா. ஆக்சுவலாக வந்து இப்போ கூகுள் மாதாஜி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம 6:30 தான் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லுது. கூகுளில் நம்பாது பண்ண முடியலையே ப்ரோ, என்ன பண்ணுறது. இன்னும் வந்து 25 kilometers இருக்குது. 1 hourல கரெக்டாக 6:05 ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது கூகுள் மாதாஜி.
ஸோ இப்போ சுட சுட டீ குடிச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காத காரணத்தினால கண்டிப்பாக எங்களுக்கு டீ தேவைப்படும் இப்போது. கன்ஃபார்மாக தேவைப்படும். ஆமாம் வந்துருச்சு டீ. சாரி. ஓகே, கேமரா கொஞ்ச நேரம் கீழே வைக்கிறேன். எப்படி இங்கே இருட்டாக இருக்குது, கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் லாகிங் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, அதுக்குள்ளே போய் ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் டீ குடிச்சாச்சு. டீ குடிச்சு முடிச்சுட்டு கிளம்புறோம். இப்போ இங்கேருந்து ஃபியூவல் ஸ்டாப் போட்டிருக்கேன். 3 கிலோமீட்டரில் வந்து ஃபியூவல் ஸ்டேஷன் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுது கூகுள் மாதாஜி. ஸோ அங்கே போய்ட்டு ஃபியூவல் போட்டு ஹோப்ஃபுல்லி அங்கே இருக்கும், ஓப்பனில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, 280 மீட்டர்ஸில் வந்து லெஃப்ட்டு கட் பண்ணி சர்வீஸ் ரோடில் போயிட்டு அதுக்கப்புறமா போகணும். இல்லை அப்படிக்கா ஒரு சந்தில் ஏதோ காட்டுது பெட்ரோல் பங்க்கு பக்கத்துலேயே ஒரு சந்து போகுது போலகுது. என்னம்மா கூகுள் மாதாஜி நீ இப்படி பண்ணுற? எங்கே இருக்குது காரணமே? அடியே கூகுள் மாதாஜி, எப்போ பார்த்தாலும் விஜய் வரும்போது மட்டும்தான் இந்த கூகுள் மாதாஜி சொதப்புது. கரெக்டாக அவர் வரும்போது மட்டும்தான் இந்த கூகுள் மாதாஜி இப்படிலாம் சொதப்புது. ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே பவர் பெட்ரோல் மட்டும்தான் இருக்குது, நார்மல் பெட்ரோல் இல்லை. ஸோ அந்த காரணத்தினால் ஸோ வழியில் போட்டோம். ஓகே, 500 போட்டிருக்கேன் ஃபியூல். ஆக்சுவலாக க்ளீனிங் கிளாத் எங்கே இருக்குது? எக்ஸ்கியூஸ் மீ, do you have cleaning cloth? Cleaning cloth कितना ले लिया? MRP सर 220. ஸோ ஓகே, ஆக்சுவலாக வந்து க்ளீனிங் கிளாத் வாங்கலாம்னு நினச்சோம். பட் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஆமாம், பேக் பண்ணி 320 ரூபாய்க்கு ரெண்டாம், அதுவும் வெறும் துணி க்ளீனிங் கிளாத். மோட்டி பாருங்கள், பலன்னு இருக்குது அப்படியே செல்லா குட்டி. சென்னை போனோடனே ஃபஸ்ட்டு சீட்டை மாற்றணும், குரங்கு பண்ண வேலை. அந்த இண்டிகேட்டர்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட் டைம் வந்து ஆஃப் ரோடிங் பண்ணப்போ இண்டிகேட்டர்ஸ்லாம் ஒஞ்சிச்சேந்து, அந்தளவுக்கு மோசமாக இருந்தது. ஸோ இவர் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஆர்சியில் வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து அந்த டயரை வச்சுட்டு ஆஃப் ரோடிங் பண்ணேன். டயர் நல்லா வலிச்சு வச்ச மாதிரி இருக்கு. என் டயர் எப்படி ஆயிடுச்சு பாருங்க ப்ரோ, பேக் டயரு வலிச்சுன்னு போயிடுச்சு. ஸோ எந்த சென்னை போனதுக்கப்புறம் டயர் மாற்றணும். புது டயர் ஆஃப் ரோடிங் பக்காவாக இருக்கும். எங்காலும் வரமாட்டோம். அவர் ஆஃப் ரோடில் தேவையில்ல, நார்மல் ரோட்லேயே 10 தான் வராரு. தட்ஸ் இட் ஸ்டார்டட். இங்கேருந்து கரெக்டாக வந்து இப்போது 22 கிலோமீட்டர்ஸ் காட்டுது கூகுள் மாதாஜி. ஸோ கிட்டத்தட்ட வந்தாச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. கரெக்டாக சரி இந்த டிரான்சிஷன் டைமில் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் லேண்ட்ஸ்கேப் பார்க்குறதுக்கு. அதுவும் இந்த மாதிரி மழைலாம் இருக்கும்போது, ஏன்னா விடியறதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து லைட்டாக இருட்டாகவும் இருக்கும், லைட்டாக வெளிச்சமாகவும் இருக்கும். பார்த்தீங்களா, அது வந்து செம்ம அழகாக இருக்கும். அண்ட் அந்த டைமில் தான் வந்து பயங்கரமாக தூக்கமும் வரும் நார்மலாகவே. பட் ஆனால் இது ஃபுல்லாக வந்து மரம் சூழ்ந்துட்டு இருக்கிறதுனால வந்து எதுவுமே தெரியல. இந்த இடத்துலலாம் போன வாட்டி இன்னும் டிராஃபிக்கு, ஆனால் இப்போ வந்து பரவாயில்ல, டிராஃபிக் கம்மியாகுது. கூகுள் மாதாஜி ஆஃப் பண்ணுறோம் தேவையில்லை இதுக்கப்புறம். இப்போ மாதிரி வீக் டேஸில் வந்தால் வந்து செம்மையாக இருக்கும். பட் ஆனால் வீக்கெண்ட்ஸில் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணவே முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். ஓகே, ஃபுல்லாக போலீஸ் இருக்காங்க. செக் போஸ்ட்டாக என்னன்னு தெரியலையே. சம்திங் செக் போஸ்ட் ஏதோ போயின்னு இருக்குது போல இருக்குது. செக்கிங் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்காங்க. வந்து வாவ், என்ன பியூட்டிஃபுல்லாக வருது பாருங்க ப்ரோ. இன்னும் வந்து 7 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாக காட் ரோட்ஸ் தான். ரொம்ப அப்படியே அழகாக ரசிச்சுட்டே ஓட போகிறோம். நான் சொன்னல டிரான்சிஷன் டைமில் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு, இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாவ்.
மேலே டாப்புக்கு. ஒரு வழியாக சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்தாச்சு. எப்படின்னா டக்குன்னு போய்ட்டு ஸோ காய்ஸ் அட்லாஸ் வந்து வந்தாச்சு இங்கே நந்தி ஹில்ஸுக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் என்னோட ஜாக்கெட் வந்து கைட்டி வச்சிட்டேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ் கேட்டிருக்காங்க. ஜாக்கெட்டுக்கு மட்டும் தனியாக வந்து 30 ருபீஸ் தனியாக தரணும் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக இருந்துச்சு. எப்படியும் எங்களுக்கு தெரிஞ்சு சன்ரைஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன் மேலே போகிறதுக்குள்ளே. இல்லை கொடுக்கல. ஸோ 20 ருபீஸ் ஆக்சுவலாக வந்து ஒரு ஆளுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக விளாகர்ஸாக இருக்கிறோம். பயங்கர காமெடி ஆகுது. இந்த பாருங்கள் போனி விளாக் பண்ணிருக்காரு, பின்னாடி அவங்க 2 பேரும் விளாக் பண்ணுறாங்க. ஃபுல்லாக எல்லாருமே கேமரா தூக்கின்னு சுற்றின்னு இருக்கோம். இப்போனா அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்துருச்சுல பயங்கரமாக. ஸ்டார்டிங்லலாம் வந்து அந்தளவுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவலே இருக்காது. கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸில் விளாக் பண்ணும்போது வந்து ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் இப்போலாம் வந்து அதை பற்றிலாம் கேர் பண்ணுறதே கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு ஜாலியாக விளாக் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு. டீட்டெயில்ஸ்லையும் அதே மாதிரி இதை பாருங்கள் எவ்வளோ பைக் இருக்குது பாருங்கள். ஆமாம் வீக்கெண்டெல்லாம் அப்படியே திருப்பதி தேவஸ்தானம் தான் இதெல்லாம் ஃபுல்லாக. இப்போ என்னென்னா மேலே நடக்கணும். காரில் வரவங்களாம் அதை பாருங்கள் காரில் போகிறாங்க மேலே. பட் ஆனால் நாங்கள் இப்போ நடந்து தான் போனோம். சரி ப்ரோ நல்லா எடிட் பண்ணுவார். ஸோ அதனால் சன்ரைஸ் வர மாதிரி ஆமாம் ஆமாம் இது நல்லா கதையாக இருக்குது இது. ஆக்சுவலாக இப்போ நான் ஷார்ட் கட்டுன்னு சொல்லிட்டு இப்போ வழியாக கூட்டின்னு போகிறேன். எனக்கே தெரியாது இது எப்படி போகுதுன்னு. ஸோ பார்க்கலாம். இதை பாருங்க. லெட்ஸ் கோ. என்னை நம்பி வரும் மக்களே வாருங்கள். எனக்கே தெரியாது. ஆமாம் ஆமாம் எல்லாருமே இப்போ நாங்கள் வந்து பேர் கிரில்ஸாக மாறிட்டோம். என்கிட்ட ஒரு கேமரா, இங்கே ஒரு கேமரா. இவங்க 3 பேருமே வந்து கோப்ரோ விளாகர்ஸ். கோப்ரோ வச்சு விளாக் பண்ணுறாங்க. நான் மட்டும் தான் டிஎஸ்எல்ஆர் வச்சு விளாக் பண்ணுறேன். மாஸ்டா சரி பரவாயில்ல அப்படிலாம் வெளியே சொல்லாதீங்க. ஆமாம் இந்த வழியாக தான் லாஸ்ட் டைம் வந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் உள்ளே இந்த சைடு இருந்து இறங்கிட்டு இருக்கோம். இந்த புதருக்குள்ளே ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ யாரும் எதுவும் பண்ணல. நாங்கள் சேஃப். ஆமாம் நார்மலாக இந்த பீச்சுக்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன். பீச்சுக்கு வண்டலூர் ஜூக்கு அதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போனால் இந்த லவ்வர்ஸ்லாம் தான் வச்சுக்கோங்க. அவங்களை கெட்டு விடுறதுக்கு நான் பண்ணுவேன். எல்லாமே பண்ணுவேன் நான். ஸோ ஏன்னா சிங்கிள்ஸ் லைட்டாக ஸ்டொமக் பர்னிங். நான் விஜய் ப்ரோ ஸ்டொமக் பர்ன் ஆகுதா இல்லையா கப்புள்ஸை பார்க்கும்போது? பர்ன் இல்லை ப்ரோ, வெடியுது வயிற்றுக்குள்ளே எரிமலை. அகைன் வந்து இன்னொரு ஷார்ட்கட்டில் கூப்பிட்டு போயிருக்கிறவங்கள பாருங்க. அப்படி போய் சுற்றின்னு வரதுக்கு பதிலாக நாங்கள் இப்படிக்கா ஷார்ட்கட்டில் வந்துட்டோம். ஷார்ட்டாக முடிஞ்சிச்சு. ஆல்வேஸ் ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும், கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும். இதான் அது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சன்ரைஸ் ஆகிற டைம் வந்தாச்சு. அண்ட் டைம் லேப்ஸ் எல்லாமே செட் பண்ணிட்டோம். ட்ரோனும் ஃப்ளை பண்ணி இறக்கி ஆச்சு. எல்லாமே பீஸ்ஃபுல்லாக போயிடுது இப்போ வரைக்கும். என்னென்னா லாஸ்ட் டைம் வந்தப்போ வந்து ஃபுல்லாக செம்ம ஃபாக் அடிச்சிட்டு இருந்தது. பட் ஆனால் வந்து இந்த வாட்டி சுத்தமாக ஃபாகே இல்லை. சூப்பராக இருக்குது. கிளைமேட்டும் ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் அப்படியே மைல்டாக செம்மையாகுது. என்ன ப்ரோ டைம் லேப்ஸ் செட் பண்ணியிருக்கேன். கோப்ரோஸ் 3மே இதை பாருங்கள். ஸோ டைம் லேப்ஸ் வந்து இப்போ தான் செட் பண்ணி முடிச்சு எடுத்தோம். என்னன்னா வந்து சூரியன் ரொம்ப குட்டியாக தெரியுது. குரங்கு வருதுடா, குரங்கு வருதுடா சாயுதாவும். ஸோ டைம் லேப்ஸ் போட்டு டக்குன்னு குரங்கு வந்துச்சு. பேக கீக வந்து தூக்கிட போகுது. உஷாராக இருக்கணும் கொஞ்சம். குரங்க ஆக்சுவலாக டைம் லேப்ஸே வரல. சூரியன் ரொம்ப குட்டியாக தெரியுது. சன்ரைஸ் ஆகி முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் வந்து எங்களோட நேக்கட் ஐஸால் மட்டும்தான் வந்து அதை பார்க்க முடியுது. கேமரா லென்ஸால் அதை கேப்சர் பண்ண முடியல. கோப்ரோ லென்ஸால் நானும் ட்ரை பண்ணி பார்த்தோம் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பயங்கர டயர்டாக இருக்கிற காரணத்தினால தூக்க கலக்கத்தினால இதை பாருங்கள் பூனி ஆல்ரெடி பத்துட்டாப்புல. நானும் அப்படியே படுத்துட்டேன்.
அவ்வளோதான் பீஸ்ஃபுல்லாக நல்லா தூங்க போகிறோம் இப்போது. செம்ம டயர்டாக பார்த்தீங்கன்னா படுத்துட்டு அவங்களோட ட்ரீம்ஸை சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரீம்ஸை சேஸ் பண்ணிருக்கோம்மா. இங்கே கண்ணை மூணுனாலே இப்போ தூக்கம் பயங்கரமாக வருது. ஸோ காய்ஸ் செம்ம டயர்டாகுது. அப்படியே படிச்சு ஐயோ வளரனே. லைஃப் இஸ் மிக்ஸ்டர். படுத்த உடனே அப்படியே வந்து கண் சொருவுது தூக்கத்தில். எப்படி இருக்கு எனக்கு தெரில, மறுத்து போயிடுச்சு தூக்கம், அவ்வளோதான். இனிமேல் கண்ணில் ஏதாவது ஊற்றினா. அதுவும் இல்லாமல் திடீர்னு வந்து பயங்கரமாக குளிர வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து கீழே போகலான்னு இருக்கோம். டைம் வந்து இப்போ கரெக்டாக 7:30 ஆகுது. டீ போட்டே ஆகணும் ப்ரோ. ஆமாம் கண்டிப்பாக. கீழே ஷாப் எதனா ஓப்பன் இருந்தால் ஃபஸ்ட்டு போய் ஒரு டீயை சாப்பிட்டு ரூம் போய் படுக்க போகிறேன். முடியல என்னால் சுத்தமாக. ஸோ காய்ஸ் அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த ஹில்ஸ்லேருந்து கரெக்டாக இங்கேருந்து 70 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு காட்டுது. எங்கன்னா நிப்பாட்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியது தான். ஏறுங்க ப்ரோ. திருப்பிடுறேன். ஆனால் காலைல அந்த ஒரு ட்ரான்சிஷன் டைமில் இந்த அழகு என்ன அழகு செம்மையாக இப்போ அப்படியே ஃபுல்லாக இதுவாகிட்டுருக்குது. மீன்ஸ் கிளியர் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் அவ்வளோவா பெருசாக எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஸோ காய்ஸ் அட்லாஸ்ட் வந்து ரூமுக்கு திரும்ப வந்தாச்சு. அண்ட் எப்படி போச்சு ரைடு எல்லாருக்கும்? சூப்பராக போச்சு. என்ன ரிட்டர்ன் என்ஜாய்மெண்ட் இல்லைனாலும் டிராஃபிக்ல நல்லா இருக்கு. ரிட்டர்ன் வரும்போது தான் கடுப்பாக போயிடுச்சு. செம்ம டிராஃபிக் ஃபுல்லாக டிராஃபிக்கில் மாட்டிக்கணும். அண்டு தூக்க கலக்கத்தில் வர நான் வர ஒரு 4-5 வாட்டி வந்து கண்ணு சொக்கிச்சு எனக்கு. பட் இருந்தாலும் இவர் பின்னாடி உட்காந்துனேன் ப்ரோ நான் வேணா ஓட்டட்டா பட் ஆனால் எப்படியோ சேஃபாக வந்து ரீச் ஆகிட்டோம். மைக்கே கனெக்ட் பண்ணலையா பண்ணிட்டு அதனால. ஸோ வந்து இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் காய்ஸ். அண்ட் அடுத்தடுத்து வந்து இன்னும் நிறைய ரைடு வீடியோஸ் வரப்போகுது. நான் நிறைய விஷயங்கள் புதுசாக பண்ணுறேன், ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் வந்து உங்கள் எல்லாருடைய சேனல்லையும் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் சேனலில் மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்குலாம் ஆதார் கார்டெலாம் தேவையில்லை. ஆமாம் பண்ணால் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். பாய் பாய். அப்படியே எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேன். ஆஸ் யூஸ்வல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் அண்ட் ரைட் ரிப்பீட் தட் அகைன் guys. See you people in the next video. That's signing off your Cherry and innovation plus Vijay. Srini vlogs. Good night. இப்போ தான் எங்களுக்கு குட் நைட் தான். குட் நைட். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வரவங்களாம் இந்த மாதிரி தயவு செஞ்சு குப்பையை போடாதீங்க. குப்பை தொட்டின்னு ஒன்று எதுக்கு வச்சு